Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத எஸ்எம்சியை யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்மளோட யூடியூப் சேனலோட கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டாகவே நம்ம அனலைஸ் பண்ணி சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸில் பை அண்ட் செல் வந்து இருக்குது, இங்கேருந்து பை அண்ட் செல் வந்து போய்க்கலாம் அப்படின்றத கொடுக்குறது தான் நம்மளோட யூடியூப்போட கான்செப்ட். ஓகேங்களா? நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துகிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு, அதுதான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் அண்ட் லைவ் கிளாஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏயுடி ஜேபிஒய். ஓகே, இந்த ஏயுடி ஜேபிஒயில் இன்றைக்கி வந்து டிஸ்கார்டில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். அது வந்து எப்படி அப்படின்றத வந்து பார்க்கலாம். நமக்கு மார்க்கெட் வந்து டெய்லியோட சப்ளையில் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ இது வந்து நமக்கு பிஓஎஸ். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணி வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய லோ நமக்கு சோச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த சப்ளையில் வந்து நின்று இருக்குது. ஓகேங்களா? நமக்கு இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் எங்கே போகிறான் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம 4 ஹவருக்கு வரலாம். 4 ஹவரில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து நமக்கு பிஓஎஸ்ஸாக எடுத்துக்கிட்டு இதை சோச்சா எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதை ஐடிஎம்மாக எடுத்திருந்தோம். ஸோ மார்க்கெட் ஒரு ஹை டைம் ஃப்ரேமை மிட்டிகேட் பண்ணி தான் கீழே வந்து திரும்பியிருக்கான். ஸோ நமக்கு வந்து ஒரு கரெக்டான பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. சரி, இப்போது இதில் 4 ஹவரில் இந்த சப்ளைஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போகலாம் அப்படின்ட்டு நான் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இது என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் 4 ஹவர் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ 15 மினிட்ஸ்க்கு போகிறோம் நம்ம. இந்த 15 மினிட்ஸில் நல்லா பாருங்கள், ரீஃபைன்மெண்ட் எங்கே இருக்குது? ஸோ எங்கேயுமே ரீஃபைன்மெண்ட் இல்லை. அப்போது ஸோ இதுலேயும் வந்து ரீஃபைன்மெண்ட் பார்த்துடலாம். இதில் இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது, மேலே இங்கே. ஸோ ஓவராலாக எக்ஸ்ட்ரீம் இது கூட வந்து எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக இப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம எடுத்த 2 சப்ளைலையும் ரீஃபைன்மெண்ட் வந்து எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஒரு சப்ளையில் ரீஃபைன்மெண்ட் இல்லை, இன்னொரு சப்ளையில் ரீஃபைன்மெண்ட் இருக்குது. அப்போது இந்த சப்ளையில் ரீஃபைன்மெண்ட் இல்லாதனால நம்ம கன்ஃபர்மேஷன் எங்கே பார்க்கணும் அப்படின்னா கரெக்டான ஒரு லோவை தான் எடுத்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ 15 மினிட்ஸில் இந்த லோ பிரேக் பண்ணால் நம்ம செல் வந்து போய்க்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணுறான், அப்படியே இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு எகைன் மேலே போயிட்டான். இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த சப்ளைவை எரேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த சப்ளைக்கு வரோம். இது 4 ஹவர் சப்ளை. ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிக்கலாம், ஸ்பீடாக வந்து பேசிடுவோம். ஓகேங்களா? இந்த சப்ளை 4 ஹவர் சப்ளை, ரீஃபைன்மெண்ட்ஸ் மேலேயும் ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ 4 ஹவர் சப்ளை மிட்டிகேட் பண்ணால் 15 மினிட்ஸில் நமக்கு எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அப்படியே உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் 15 மினிட்ஸ் இதை வந்து இப்போ மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இப்போ எரேஸ் பண்ணிடலாம். இதை மிட்டிகேட் பண்ணனால நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 மினிட்டுக்கு என்ட்ரி வந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ 5 மினிட்டில் நமக்கு என்ட்ரி கிடச்சா ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் வந்து கொடுத்துருக்கான், இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? மேலே ஹையை பிரேக் பண்ணி கீழே சோச் வந்து கொடுத்துருக்கான். இப்போ இதை எடுத்துருங்க. இந்த பிஓஎஸ்க்கு சப்ளைஸ் வந்து இது 3மே சப்ளை. மார்க்கெட் இந்த 3 சப்ளைலையும் மிட்டிகேட் பண்ணலை. ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணலை. எகைன் மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த லோவை பிரேக் பண்ணுறான். இந்த லோவை இந்த இடத்துல பிரேக் பண்ணுறான். எகைன் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான், மிட்டிகேஷன் பண்ணலை. அப்படி இங்கே இவ்வளோ தூரம் எடுத்தால் கூட பாடி க்ளோஸும் பண்ணியிருக்கு, எல்லாமே பண்ணியிருக்கு, நமக்கு மிட்டிகேஷன் பண்ணலை. சரி, ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே கீழேயே போயிட்டுருக்கான். ஸோ 15 மினிட்ஸ்க்கு வந்துடலாம், ஏன்னா ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகிறது பெட்டர். சரி, இப்போ 15 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்க்கலாம். இது ஹை,
ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கு. அப்போது இதுவும் ஹை. இந்த இடத்துல கன்சல்டேஷன். ஸோ இந்த பிரேக்கை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பிரேக் வந்து பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு கேண்டல் மட்டும்தான் நமக்கு சப்ளை இந்த இடத்துல. ஓகேங்களா? இது ஸோ கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இந்த க்ரீன் கலர் நமக்கு சப்ளை. ஓகேங்களா? ஸோ இந்த சோர்ச் நடந்து அதுக்கும் மிட்டிகேட் பண்ணாமல் எகெயின் மார்க்கெட் கீழே வந்து செகண்ட் பிரேக்கை வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பிரேக் வந்து நடந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக்குக்கும் இந்த பிரேக்குக்கும் இங்கே கூட ஒரு பிரேக் இருக்குது. இந்த பிரேக்குக்கும் நமக்கு சப்ளை எடுத்து நம்ம செல் பண்ண முடியும். நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம 4 ஹவர் வந்து என்ன பண்ணியிருக்கோம், சப்ளைஸ் எடுத்திருக்கோம். 4 ஹவர் மிட்டிகேட் பண்ணால் 15 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணணும், செல் வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ இருங்க, இதெல்லாம் எரேஸ் பண்ணியே காட்டிடுறேன். 15 மினிட்ஸில் செல்லு அப்படின்னு பார்த்தா இதுதான் வந்து செல். ஓகேங்களா? இந்த ஒரு சப்ளைவும் அடுத்தது இங்கே இருக்க ஒரு சப்ளை. இந்த சப்ளைல தான் நமக்கு செல் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு கொஞ்சம் ஹோப்பபிளாக இல்லை. ரெக்கவர் வந்து கொஞ்சம் எனக்கு சரியாக இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு இப்போது நம்ம சப்ளை எடுக்காமல் ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு ஸ்ட்ராங்கான சப்ளை மட்டும் நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை கிடச்சிருச்சு. இங்கே இன்னொரு சப்ளை கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 சப்ளைலையும் எகென் கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறோம். 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்டில் ரீஃபைன்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறோம். ஸோ இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. அடுத்தது ஸோ இது ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. மேலே பார்த்தோன்னா நமக்கு இது ஒரு ரீஃபைன்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறது பெட்டர். நம்ம டைரெக்டாக என்ட்ரி போனால் கூட ஒர்க் ஆகும். ஆனால் இந்த கேஸில் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லை. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இங்கே மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இதுலேருந்து நம்ம வரலாம். இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 1 மினிட் போகிறோம். 1 மினிட்ல ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா உங்களுக்கு? எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போது இந்த சப்ளை இங்கே எடுத்திருக்கக்கூடிய சப்ளை நமக்கு ஒர்க் ஆகலை. அவ்வளோதான். அப்போ மேலே ஒரு சப்ளை எடுத்திருக்கோம். 1 ஹவர் சப்ளை மேலே எடுத்திருக்கோம். அதோட ரீஃபைன்மெண்ட்ஸுக்கு 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல நமக்கு இங்கே ஒரு மிட்டிகேஷன், இந்த இடத்துல ஒரு மிட்டிகேஷன், மேலே மிட்டிகேட் ஆகலை ஸ்டில். ஸோ இந்த 2 மிட்டிகேஷனுமே நமக்கு ஃபெயிலியர் பண்ணல, ஸ்டில் அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 1 மினிட் வந்து நம்ம போகிறோம். 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறோம். ஸோ 1 மினிட்ல நமக்கு இங்கே இருக்கக்கூடிய லோ கட் பண்ணிடுச்சு. இந்த லோ வந்து எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சோர்ச். இந்த லோ எடுக்கணும். இந்த லோ எடுக்கிற வரலும் வெயிட் பண்ணி நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ மார்க்கெட் மேலேயும் கூட போகலாம். ஓகேங்களா? நமக்கு லோ எடுத்தால் தான் செல்லு. லோ எடுக்காத வரலும் செல் கிடையாது நமக்கு. ஓகேங்களா? ஸோ லோ எடுக்கிற வரலும் வெயிட் பண்ணுவோம். சரி, அப்போது நமக்கு எங்கே டிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் 4 ஹவருக்கு போவோம். 4 ஹவரில் நம்ம இங்கே ஒரு சப்ளை எடுத்துருந்தோமா, இந்த சப்ளைக்கு நமக்கு இந்த லோ தான் டிபி. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது 1 மினிட்டுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி உள்ளே இறங்கிட்டோம். நமக்கு 4 ஹவரினுடைய லோ இதுதான். மார்க்கெட் இந்த லோ தான் அடிக்கும். ஆனால் 4 ஹவர் போனோம், 15 மினிட்ஸ் போனோம். 15 மினிட்ஸில் நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம். எகைன் மேலே ஒரு சப்ளை இருக்குது. அதில் 1 ஹவரில் இருந்து எகைன் 1 ஹவருக்கு முன்னாடி போயிட்டு இப்போ மறுபடியும் பின்னாடி வரும். 5 மினிட் வந்துட்டோம். 5 மினிட்ல மிட்டிகேஷன். ஸோ 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்ல சோர்ச் பண்ணிட்டான் அப்படின்னா செல் வந்து எடுக்கிறோம். இப்போது இப்படி செல் வந்து எடுக்கிறோம். ஸோ நமக்கு சோர்ச் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சப்ளையில் செல் கிடச்சிருச்சு அப்படின்னா, இப்போ இது இப்படி எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், எஸ்எல் எங்கே வைக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. இதுக்கு மேலே தான் எஸ்எல் வச்சாகணும். ஆனால் இவ்வளோ பெருசு வைக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ப்ரீவியஸாக ஏதாவது தேடி பாருங்கள். இங்கே ஒரு ஹை இருக்குது, இதுக்கு மேலே இப்படி வச்சா ஓகே. அப்போது என்ட்ரி 1 மினிட்,
டிபி அப்படியே எடுத்துட்டு வந்து 4 ஹவர்னுடைய லோ இதில் டிபி வைக்கணும், ஹோல்டு பண்ணணும். ஓகேங்களா? இது எவ்வளோ வருது? 1:66. இது பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்தால் பாசிபிள் தான். மார்க்கெட் 1:66 1:100 இதெல்லாம் மார்க்கெட் வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:66 1:100 1:50 நான் வந்து இதை பார்க்கவே மாட்டேன் எப்பயுமே. நம்ம என்ட்ரியை கம்ப்ரெஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ 4 ஹவர் போகிறோம், நான் இப்போ இப்படியே வந்து ஒரு என்ட்ரி வந்து போகிறேன்னு வச்சுங்க. 4 ஹவர் போகிறேன், 4 ஹவரில் போயிட்டு 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்க்குறேன். 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷனில் நான் என்ட்ரி போட்டிருந்தேன் அப்படின்னா எங்கே என்ட்ரி போட்டிருப்பேன்? இப்போ இந்த சப்ளைலே என்ட்ரி போடுறேன் அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே இப்படியாவது வைக்கணும். ஓகேங்களா? அப்போது டிபி நான் இங்கே வைக்கும்போது இந்த டிபி 1:23. ஓகேங்களா? 1:23 வருது. இதுவே பெரிய டிபியாக இருக்கும். ஸோ இப்படியும் இல்லாமல் நான் 4 ஹவர் எடுக்கிறேன். 4 ஹவர் எடுத்து இந்த 4 ஹவரில் நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி செல் பண்ணுறேன்னா இந்த சப்ளைக்கு மேலே இப்படி நான் டிபி வைக்கும்போது இப்படி வைக்கிறேன். ஸோ இது 1:5. இல்லைனா இப்படி நான் எஸ்எல் வைக்கும்போது கூட 1:10. ஓகேங்களா? நீங்கள் எப்படி வச்சாலும் மார்க்கெட் போகக்கூடிய இடம் இந்த லோ, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த லோ போகும். அது 1:1 1:2 1:100 மார்க்கெட் இங்கே என்ட்ரி எடுக்கும், இந்த லோவை போய் ஹிட் பண்ணும். இதுதான் மார்க்கெட்டோட மூமெண்ட். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சப்ளையில் போயிட்டு நம்மளோட வேலையை காட்டிடணும். இதில் போய் நம்ம இந்த எஸ்எல்எம் என்ட்ரி பாயிண்ட்டையும் கம்ப்ரெஸ் பண்ணி டைட்டாக எடுத்துட்டு லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிடலாம், சிம்பிள். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த என்ட்ரி நான் ட்ரை பண்ணி ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிற வரலும் நான் ஹோல்டு பண்ணுறேன். இதில் இன்னொரு விஷயம், உங்களுக்கு இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகலை, மிட்டிகேட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டான், நல்ல ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு, திடீர்னு இப்படி மேலே வந்துட்டான் அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களோட மைண்டை வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண விட்டுறக்கூடாது. இவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கானே, அப்போது நம்ம இனிமேல் இந்த மாதிரி இடத்துலையே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் கீழே வந்தாலே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்றத மட்டும் நினச்சிடக்கூடாது. உங்களோட மைண்டை எப்படி செட் பண்ணணும்னா டிபினா டிபி. அப்போ நீங்கள் எஸ்எம்சி நீங்கள் இது பாதியிலே இப்படி கட் பண்ணிவிட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சப்ளையை எடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க. இல்லைனா உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வச்சுருப்பீங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க. அது அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கிட்டதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி இதுதான் டிபி அப்படின்னு கொடுத்துருச்சுன்னா அதுதான் டிபி, அங்கே தான் வைக்கணும். இதில் வந்து தப்பாக நடக்குது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம பிரேக் இன் பண்ணி வைக்கிறோம், மெயின்டைன் பண்ணி வைக்கிறோம் நம்ம ஆர்டரை. அப்படி தப்பாக நடந்துச்சுன்னா லாஸ் ஆகக்கூடாது, 0 லாஸ் இருக்கணும். ஓகேங்களா? மைண்டை செட் பண்ணுங்கள் எல்லாருமே. மைண்டு தான் உங்களுக்கும் தான் இதில் கேம். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ற பொறுத்து தான் ப்ராஃபிட் வந்து வரும். ஸோ என்னோடய பிகினிங் ஸ்டேஜில் நான் பண்ண தப்பு தான், அதுதான் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண பழகுங்க, என்ட்ரிஸ் வந்து கரெக்டாக எடுங்க, எஸ்எம்சியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிள். இதை பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாகவே ப்ராஃபிட்டுக்கு வந்துடலாம். சரி, ஓகே. அடுத்து வந்து கோல்டு வந்து பார்த்துடலாம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த டிமாண்டில் ஒரு டைரக்ட் என்ட்ரி சொல்லியிருந்தேன். அப்புறம் மறுபடியும் இந்த டிமாண்டில் ஒரு என்ட்ரியை வந்து இந்த டிமாண்ட் என்ட்ரியை கன்ஃபர்மேஷனுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு எகைன் நான் சேஞ்ச் பண்ணி வீடியோ வந்து போட்டிருந்தேன். என்னென்னா மார்க்கெட் இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிவிட்டு எகைன் மேலே போயிட்டு எகைன் கீழே வரும், அப்போது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த டிமாண்டில் எகைன் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணுறான், 15 மினிட்ஸ் போகிறோம், ரீஃபைன்மெண்ட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு 15 மினிட்ஸ்லேயே எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ இது வந்து லோ, இந்த பிஒய்ஸ் எடுத்தானா நம்ம பை போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னு. இந்த சோச்சுக்கு இங்கே மேலே இருக்கக்கூடிய சோச்சுக்கு இந்த டிமாண்டில் பை போங்க சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் எகைன் கன்ஃபர்மேஷன் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். இதில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால அடுத்த பிஓஎஸ் பண்ணிட்டானா நம்ம பை போகலாம், இல்லைனா மார்க்கெட் வந்து இந்த ரீஃபண்ட் மட்டும் எடுக்க வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
மார்க்கெட் பிவைஸ் பண்ணாமல் மேலே இருக்கக்கூடிய சப்ளையை மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்து நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்ல நமக்கு இந்த ஹை எடுத்தால் தான் நமக்கு பை. ஓகேங்களா? ஸோ இந்த ஹையும் எடுக்கல. சரி, இப்போ இந்த கோல்டில் என்ட்ரி போயிருந்தா, நம்ம டைரெக்டாக என்ட்ரி போயிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். டைரக்ட் என்ட்ரி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து டிமாண்ட் மிட்டிகேஷன் இங்கே. ஓகேங்களா? இந்த இடத்துல டிமாண்ட் ஃபெயிலியர் பண்ணுறான். அப்போது இந்த இடத்துல டிமாண்ட் ஃபெயிலியர் பண்ணுறான். ப்ரீவியஸ் கேண்டல் இம்பேலன்ஸ் கிடையாது, ஒரு ஆர்டர் பிளாக் கிடையாது. அப்போ ஆர்டர் பிளாக்ன்றது இதுதான் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல பை போயிருந்தா, இதில் எப்படி பை போயிருக்கோம், டிபி வந்து இந்த ஹையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பை போயிருந்தால் லாஸ் ஆகிருக்கும். அப்போ லாஸை எப்படி ரெக்கவர் பண்ணலாம்? இந்த இடத்துல லாஸ் ஆகிருக்கும். அப்படியே வந்து இந்த இடத்துல பாடி க்ளோஸ். ஸோ இதுதான் நமக்கு வந்து அடுத்த என்ட்ரி, செல் என்ட்ரி போகக்கூடிய சப்ளை. இதில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா, டேரக்ட் இப்போ இந்த இந்த என்ட்ரிஸில் டேரெக்டாக என்ட்ரி போடுறது தான் பெஸ்ட்டு. இதில் இந்த சப்ளை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், அப்படி 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸ் போயிட்டு இதில் இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது? இது ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. அடுத்தது இது ஃபுல்லாகவே ஒரு ரீஃபைன்மெண்ட், இல்லைனா இதை கூட ஒரு ரீஃபைன்மெண்ட்டாக எடுக்கலாம். இப்படி கூட. ஓகேங்களா? ஸோ இதை ஃபுல்லாகவே எடுக்கலாம், இல்லை இப்படி கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இது மிட்டிகேஷன் தான். ஓகேங்களா? நம்மளோட என்ட்ரி வந்து இந்த மாதிரி கீழே இறக்கி தான் நம்ம எப்பயுமே போடுவோம். ஸோ ப்ரீவியஸ் ஹை பெருசாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸாக இந்த மாதிரி வச்சுக்கலாம், இந்த மாதிரி போடுவோம். ஆனால் இப்படி என்ட்ரி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா இது ஃபுல்லாகவே ஒரு 50% பாடி கேண்டல். அப்போது இப்படி எடுக்கிறது நமக்கு பெஸ்ட். ஓகேங்களா? அப்போது நம்ம இதில் இப்படி என்ட்ரி போடுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி போடுறோம். ஹை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போது ப்ரீவியஸ் டிமாண்ட், இல்லைனா ப்ரீவியஸ் லோ, இல்லைனா ப்ரீவியஸ் ஏதாவது ஒரு டிமாண்ட், அன்மிட்டிகேட்டட் டிமாண்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஹோல்டு பண்ணி நம்மளோட லாஸை ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? லாஸை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து அடுத்த ரெக்கவரி என்ட்ரியாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இதுவும் கொடுத்துருக்கான். சரி, ஓகே. இதில் நான் வந்து என்ட்ரி போகலை. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண ட்ரேடு எல்லாமே லாஸு. ஓகேங்களா? லாஸ்ட் வீக். ஸோ $498 வந்து லாஸ். ஓகேங்களா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 என்ட்ரி வந்து பிரேக் ஈவனுக்கு போயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 என்ட்ரி வந்து லாஸ். அதில் யூஎஸ்டி செஃப் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2% வந்து ரிஸ்க் வச்சுருந்தேன். ஓகேங்களா? 1.5% 2% கிட்ட நான் ரிஸ்க் வச்சுருந்தேன். அடுத்து யூஎஸ்டி ஜேபியூலையும் பார்த்தீங்கன்னா நான் 1% ரிஸ்க் வச்சுருந்தேன். அடுத்தது எல்லாமே கரெக்டான ரிஸ்க் வச்சுருந்தேன். அடுத்த 2 என்ட்ரியுமே 97, 77 லாஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எனக்கு ஹோப்பபுளாக இருந்த ட்ரேடு. இது வந்து நான் ரிஸ்க் வச்சு லாஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே எனக்கு வந்து லாஸ் தான். சரி, $498 வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். அப்போது நான் ஒரே ஒரு என்ட்ரி போட்டு அதை நான் ரெக்கவர் பண்ணிட்டேன்னா போதும். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு என்ட்ரியுமே நான் போகக்கூடாதுன்றத நான் வந்து ரூலை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். கண்ணா பின்னா என்ட்ரி போகக்கூடாது. ஏன்னா இப்போவே வந்து கிட்டத்தட்ட $498னா $500 வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானை வந்து கிரியேட் பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிபி ஜேபிஓவில் ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த என்ட்ரியை பற்றி நான் சொல்லியிருந்தேன். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ போடும்போது என்ட்ரி வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா $500 நான் டோட்டலாக லாஸ் பண்ணியிருக்கேன். இந்த என்ட்ரி இப்போது ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா $673 கிட்ட இப்போது ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வச்சுருக்கிற டிபி வந்து பார்த்தீங்கன்னா $1300 வந்து டிபியை வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டிபி ஹிட் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்னோடய லாஸ் எல்லாம் ரெக்கவர் ஆயிரும். ஓகேங்களா? ரெக்கவர் ஆகிட்டு ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட்டே வந்து இருக்கும். ஸோ இதுதான் பிளான்.
இது ஹிட் ஆகிற வரைக்கும் நான் வேற எந்த இது வந்து ஆக்சுவலாக இதுவும் பிரேக் ஈவன் எஸ்எல் அப்படி பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டிபி ஹிட் ஆகிற வரைக்கும் நான் எந்த ட்ரேடும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போது கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஓகேங்களா? ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி லாஸு. நம்ம வந்து அதுக்கு அடுத்த ட்ரேடு வந்து போட வேணாம். நல்ல ஒரு ஜாக்பாட் என்ட்ரியாக நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். சரி ஓகே. இப்போ கோல்டில் என்ன பண்ணிட்டு இருக்கான்? மார்க்கெட் வந்து நான் அதிலே சொல்லியிருந்தேன், இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்து இந்த டிமாண்டில் பை ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த டிமாண்டுக்கு வராமல் இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பை பொசிஷன் வந்து கொடுத்துட்ருக்கான். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு பை போயிட்டே இருக்கான். அதனால் நம்ம பை சைடை மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணி போகிறோன்னா இந்த டிமாண்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு பிஓஎஸ். அப்போது இந்த பிஓஎஸ்க்கு ஹை, அடுத்த ஹைன்றது இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டுமே நமக்கு டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த டிமாண்டு வேலிட் தான். இப்போ மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்க டிமாண்டு வேலிட் தான். சரி, 4 ஹவர் டிமாண்ட் 15 மினிட்ஸ் ரீஃபர்மெண்ட் வந்து உள்ளே மார்க் பண்ணியிருக்கேன். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, இப்போது நான் பார்க்குற வரலும் நமக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. இதுதான் கன்ஃபர்மேஷன். இது எல்லாமே லிக்விடிட்டி. ஓகேங்களா? இதில் நீங்கள் பார்க்குற ஹை எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. இல்லை ஏதாவது ஒரு ஹை பார்த்து அதை போய் கன்ஃபர்மேஷனாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதை எடுக்கக்கூடாது. வேண்டாம், எடுக்க வேண்டாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கூட ஒரு ஹை இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்து சோர்ஸ் வந்து பண்ணியிருக்கான். இந்த ஹையெல்லாம் எடுக்கக்கூடாது. இது டோட்டலாக ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். லிக்விடிட்டியில் போய் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போது இந்த லிக்விடிட்டி மேலே அடிக்கிற அந்த லாஸ்ட் லிக்விடிட்டி இது வந்து நமக்கு ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ நம்ம 5 மினிட்ல இருக்கோம். அப்போ இதை நம்ம சோர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை சோர்ஸாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி போகணும்னா 15 மினிட்ஸ் போகணும். 15 மினிட்ஸ் போயிட்டு நமக்கு பிரேக் எங்கேயாவது டிமாண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ 5 மினிட்டுக்கு எகைன் வரலாம். இந்த ஹை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, அப்போது இங்கே ஒரு ஹை கூட இருக்குது. இதுவும் பிரேக் ஆகுதுன்னா இதுவும் பெஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம இப்போ ஆக்சுவலாக பார்க்குறது வந்து ஓவராலாக கவுண்டர் ட்ரேடு மாதிரி பார்ப்போம். இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரேடு தான். ஆனால் கோல்டு வந்து பையே போயிட்டுருக்கான் அப்படின்றனால நம்ம பை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கவுண்டர் ட்ரேடு அப்படின்றனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 ஹையுமே பிரேக் பண்ணால் பெஸ்ட்டு. இந்த ஒரு ஹை பிரேக் பண்ணால் 5 மினிட்ல, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஹை பிரேக் பண்ணால் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் 2 ஹையுமே பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போயிடும். ஓகேங்களா? சரி, இப்போ இது பிரேக் பண்ண உடனே அப்படியே எல்லாரும் இப்போ 15 மினிட்ஸ் போயிருங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது பிரேக் பண்ணியிருக்கலாம், பிரேக் பண்ணாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் போயிட்டு நமக்கு எங்கே டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. வேறு ஸ்டில் எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. ஸோ இந்த டிமாண்ட் அப்படியே இருக்குது அப்படின்னா அப்படியே 5 மினிட்டுக்கு போனீங்க பார்த்தீங்களா? அப்படியே 15 மினிட்ஸுக்கு போயிட்டு எகைன் 5 மினிட்டுக்கு வந்து இங்கேருந்து எகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அப்போ எகைன் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நம்ம 1 மினிட்டுக்கு போயிடுவோம். அப்போ 1 மினிட்ல இருந்து நம்ம டார்கெட்டை செட் பண்ணும்போது அது அல்டிமேட்டாக மாறிடும் நம்மளோட ப்ராஃபிட் வந்து. ஓகேங்களா? ஸோ இப்போது இது வந்து 5 மினிட், இது 5 மினிட். ஸோ மார்க்கெட் இதில் மிட்டிகேட் பண்ணி இப்படி போகும்போது இந்த டிமாண்ட் இந்த மாதிரியாவது வரும். ஸோ இதில் நம்ம இப்போ இந்த இடத்துல இப்போது இப்படி வைக்கிறோம். இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம 1 மினிட்ல இந்த மாதிரி வைப்போம். ஸோ 1 மினிட்ல இதுக்கும் கம்மியாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வரும். ஏன்னா இது 5 மினிட். ஸோ 1 மினிட்ல இருக்கும்போது இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம 1 மினிட்ல என்ட்ரியை போட்டுட்டு நம்மளோட டிபியை வந்து 4 ஹவர்னுடைய ஹையில் வைக்கும்போது இது பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாசிபிள். ஓகேங்களா? இது இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் போகும்போது மேனிப்புலேஷன்ஸ் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து எல்லா க்ரைட்டீரியாவும் யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த எஸ்எம்சிலாம் கொஞ்சம் அப்படியே பக்காவாக யூஸ் பண்ணி நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா சூப்பராக வரும். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோல்டு பண்ண கற்றுக்கணும். அப்போது 1 மினிட்ல நம்ம என்ட்ரி போட்டு இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா 1:52 இந்த மாதிரிலாம் கூட வரும். இது வந்து நான் எப்படியே சும்மா ரேண்டமாக போட்டிருக்கேன். 1:30, 1:40, 1:50 எப்படி வேணாலும் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரே ஒரு என்ட்ரி அவ்வளோதான். அதை கரெக்டாக நம்ம பிடிச்சிட்டா போதும். அடுத்தடுத்த நிறைய என்ட்ரி பிடிச்சி நம்ம அதிகமான ப்ராஃபிட்டுக்கு போகணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ ஒரே ஒரு என்ட்ரியை கரெக்டாக பிடிச்சிட்டாலே போதும். நமக்கு 2-3 மந்தோட ப்ராஃபிட் வந்து ஒரே என்ட்ரியில் கிடச்சிரும். நீங்கள் 2-3 மந்த்தாக பண்ணி வச்சுருக்கிற லாஸை ஒரே என்ட்ரியில் ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டுக்கும் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் என்ட்ரி இதில் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் பண்ணிக்கணும். பிரேக் ஈவன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆர்டர் வந்து ரிஸ்க் இல்லாமல் சேஃபர் சைடில் இருக்கும். நம்ம அக்கௌண்ட்டும் ரிஸ்க் இல்லாமல் சேஃபர் சைடில் இருக்கும். டிபி ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் வரும். எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். ரியல் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் லைஃப்பில் ஒரு டைமாவது ஹோல்டு பண்ணி எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். எடுத்துட்டு அந்த ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். இந்த கான்செப்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஹோல்டு பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ட்ரி போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 50 என்ட்ரி இப்போது 1 மந்த்துக்கு இப்போது நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா 1 மந்த்துக்கு 50 என்ட்ரிலாம் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 50 என்ட்ரி இல்லைனா மந்த்லி ஒரு 10 என்ட்ரி. நான் பார்த்தீங்கன்னா மந்த்லியே வந்து பார்த்தீங்கன்னா 10 என்ட்ரி, 12 என்ட்ரி, 15 என்ட்ரி வந்து போவேன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் வந்து ஒரு 30-40 என்ட்ரி போகிறீங்க, பிகினராக இருக்கீங்க. 30-40 என்ட்ரி போகும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது 30-40 அப்படின்றது 4 என்ட்ரி 6 என்ட்ரியாக மாறிடும் பெர் மந்த்துக்கு. அப்போது என்ட்ரி அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாயிரும். அதிகமான மைண்ட் டென்ஷன் எடுத்துக்க தேவையில்லை. ஒவ்வொரு என்ட்ரியும் பெரிய ப்ராஃபிட்டை வச்சுக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு என்ட்ரியுமே பெரிய ப்ராஃபிட் இருக்கும். அப்போது ஒரே ஒரு டிபி ஹிட் ஆனாலே போதும். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க்குன்றது ஒரே ஒரு ரிஸ்க் தான். நீங்கள் வைக்கிற ரிஸ்க் தான். ஆனால் ப்ராஃபிட்டை அன்லிமிட்டடாக மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ என்னோட கிளாஸ்லேயும் இதுதான் கோர் கான்செப்ட். இதை தான் நான் ப்ரோவாக மாற்றி விடுவேன். ஸோ இதை பண்ணாலே போதும். நம்ம தப்பான முடிவு எடுத்து தப்பான என்ட்ரி எடுத்துட்டாலும் அடுத்த என்ட்ரியில் பெரிய ப்ராஃபிட்டை பிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போது இது வந்து பை இந்த சோர்ஸ் கொடுத்தா நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ் கொடுத்துட்டதுக்கப்புறமா 5 மினிட்ல ஃபஸ்ட்டு சோர்ஸ் கொடுத்துட்டதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் அகைன் போங்க. போயிட்டு டிமாண்ட் எடுங்க. அகைன் அந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நோட், இந்த சோர்ஸ் பண்ணணும். மேலே இருக்கிறதும் பண்ணிடுச்சு அப்படின்னா பெஸ்ட்டு. இந்த சோர்ஸ் பண்ணணும். பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த சோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் டிமாண்ட்லேருந்து பை போகணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் என்னோட இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏதாவது லேர்ன் பண்ண முடியுது, சூப்பராக இருக்குது அப்படின்னா திஸ் வீடியோஸ் ஒர்த் இட், கிரேட், சூப்பர் எஸ்எம்சி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான ட்ரிகராக இருக்கும். ஸோ கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது ஆஃபர் போடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஸ்டாவில் தான் நான் வந்து போடுவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது பற்றி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு வெரி வெரி தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.